நம்ம கொடுத்த ஐடியாவெல்லாம் ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகல. அவ ரத்தத்தை சிந்தி தன்னோட காதல தானே கரிய வச்சுட்டாமா. சூப்பரோ சூப்பர். எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கான். வாமா நானே நானே அமைக்க விடுறேன் உன்னை. பேட் டைட்டில் நல்லா இருக்கு. தெரிஞ்சவங்களே அவரை சுத்தி உட்கார்ந்துட்டு தொந்தரவு செஞ்சா எப்படி? அவரை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடுங்க. அவரோட இந்த நிலைக்கு நான் தான் காரணம். எங்கேயாவது அவரை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. நானே சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே சொல்லிட்ட. இத பாருங்க, இவங்க விஷயத்தை இவங்களே பாத்துப்பாங்களாம். நாம போலாம் வாங்க. ஓகே போகலாம். நெக்ஸ்ட் லொகேஷன் எங்க? லொகேஷன் தானே, வாடி உனக்கு நான் காட்டுறேன் வா. சரியா உட்காருங்க. இத பாருங்க, இந்த மருந்தை 4 நாளைக்கு சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இதுல ஹார்லிக்ஸ் இருக்கு. நீங்க இப்பவே பேங்க் அது இதுன்னு கிளம்பிட போறீங்க. இன்னும் 1 வாரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் திரும்ப திரும்ப சொல்லிருக்காரு. இந்த அம்முக்குட்டி வீட்டு கேரளா சாப்பாடு உங்களுக்கு ஒத்து வராது. நல்லா ஆற வரைக்கும் நானே சமைச்சு கொண்டு வரேன். உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? இதுல என்னங்க சிரமம்? என்னால தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு. அதுக்காக பரிகாரம் தேடிக்கிறீங்களா? இது பரிகாரம் இல்ல, பொறுப்பு. வரேன். என்ன ஜூலி, உன்னை கட்டி போட்டுட்டேன்னு கோவமா? சாரி ஜூலி. பொண்ணு நல்லாவே இருக்கிறா. ஜீவாவுக்கு ஏத்த ஜோடி. வரட்டும். பின்ன நாங்கள் காணும். இப்ப நீங்க தொலைஞ்சு போய் இல்ல குழஞ்சு போய் குழஞ்சு போறதுக்கு அது என்ன பொங்கலா? சும்மா நான் மலையாளம் கத்திட்டு இருக்கேன். இப்ப நீங்க கலைஞ்சு பேய் போய் எல்லாருக்கும் வளர தேங்க்ஸ். சாவித்ரிகா, என்னம்மா அங்க என்ன விசேஷம்? எல்லாரும் கூட்டமா இருக்காங்க. உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம ஜீவாவுக்கு பொண்ணு பாத்துட்டு வரோம். பொண்ணு யாருன்னு நினைக்கிற? நம்ம அம்முக்குட்டியோட தங்கச்சி தான். பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஜீவாவுக்கு பொண்ணு புடிச்சு போச்சு. எப்படியோ ஜீவா குடும்பஸ்தனாயி நம்ம காலனிலே செட்டில் ஆயிட்டா. நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான். வரட்டா? அந்த பொண்ணு மூக்கு முடியுமா? எவ்வளவு அழகா இருக்கிறா. ஜீவாவுக்கு ஏத்த கரெக்ட் ஜோடி அவதான். பச்சை கண்ணை எடுக்கவே இல்ல. சார், திவ்யாவுக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு நம்ம நினைச்சோம். அது நடந்ததா? இதான் யார் யாருக்கு என்னன்னு அப்பவே எழுதி வச்சிட்டான். இதத்தான் மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன். அதாவது கல்யாணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, டாபிக் ஓவர், லெட்ஸ் மூவ், லிக்கர் டைம். கம் கம். லிக்கருக்கு சைடு எஃபெக்ட். நாய் நாய். திவ்யா, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு இல்ல, உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, உங்களுக்கு பொண்ணு பாத்துருக்காங்களாமே? பொண்ணு நல்லா இருக்கா? இருக்கா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா? நான் ஒத்துக்கிட்டதானே கல்யாணம். திவ்யா, கண்ணுக்கு பிடிச்சவளை கட்டிக்கிறதுல கல்யாணம், மனசுக்கு பிடிச்சவளை கட்டிக்கிறது தான் கல்யாணம். வாழ்ந்தா அவளோட தான் வாழணும், அவளோட தான் சாகணும். அதான் உண்மையான காதல். திவ்யா, இது உங்களுக்காக வாங்கின புடவை. இதை நீங்க கட்டிக்கிட்டு எப்ப பொண்டாட்டி என் பக்கத்துல வரீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இது பாருங்க, கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உங்க கூட தான். உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தைய கட்டிக்கிட்டு வந்தா உங்களால ஆர்த்தி எடுத்து வரவேற்க முடியுமா? காதல்ங்கிறது ஒண்ணு கல்யாணத்துல முடியும், இல்ல கல்லறையில முடியும். என்னோட காதல் எதுல முடியணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். திவ்யா, நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? பண்ற, இல்லாட்டி எவ்வளவு ஒருத்தைய நான் கல்யாணம் பண்ணிட்டு போடுவேங்கிற பயத்தை தான் நான் பார்க்க வந்தேன். உண்மையா சொல்லு, நீ என்ன காதலிக்கிறியா இல்லையா? சொல்லு, என்ன காதலிக்கிறியா இல்லையா? சொல்லு. ஆமா, உங்களை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். உங்களோட வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இப்ப என்னால எந்த முடிவும் எடுக்க முடியல. அதை எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் கதையை சொல்லவும் முடியல, சொல்லாம ஏமாத்தவும் முடியல. எனக்குள்ளேயே நான் செத்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் உங்களை விட்டு நான் ஒதுங்கி போறேன். சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? சொல்லி உன் வாழ்க்கையை நீ அழிச்சுக்க போறியா? ஒரு கொலைகார பாவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டதும்
அவனோட வாழ முடியாம ஓடி வந்ததையும் சொல்லி அந்த பையனோட மனசை குழப்பிடாத. நடந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சு ஜீவா கிட்ட இருந்து இதை மறைச்சிடு. நடந்தது சொல்லாம அவரை ஏமாத்த சொல்றீங்களா? என்ன சொல்லணுங்கிற? நீங்க 2 பேரும் ஒரு நாளாவது புருஷன் முண்டாட்டிய வாழ்ந்திருக்கீங்களா? இல்லையே. அதுக்கு சாட்சி நான். பொம்மை கல்யாணம் மாதிரி நடந்த அந்த கல்யாணத்துக்கு ஏன் இவ்வளவு மதிப்பு கொடுக்கற? அவன் வாழ்க்கையில பங்கு போட வந்த உன்னை கட்டின பொண்டாட்டின்னு கூட பார்க்காம 10 பேருக்கு பங்கு போட நினைச்சானே. அவன் கட்டின தாலியா அவன் கையாலே அறுத்தறிஞ்சானே பாவி. அவனை இன்னும் என் புருஷனா நினைக்கிற? அவன் என் வயித்துல பிறந்தவங்கிறது நினைக்கும் போது எனக்கே என் மேல வெறுப்பா இருக்கு. இது பாரு, ஜீவாவை நீ விரும்புற, அவனும் உன் மேல உயிரே வச்சிருக்கான். நடந்ததை சொல்லி உன் வாழ்க்கை மட்டும் இல்ல அவன் வாழ்க்கையும் சேர்த்து நாசமாக்கிடாத. நான் சொல்றது கேளு. இது உனக்கு மறு ஜென்மமா நினைச்சு நடந்ததெல்லாம் மறந்துரு. உன்னை விரும்புறவனே நீ கட்டிக்க. அத்தை, அத்தை, அதனால தானே நான் இவ்வளவு சொல்லியும் என் பேச்ச நீ கேட்க மாட்டேங்கிற. இதுவே உன்னை பெத்த அம்மாவா இருந்தா என் பேச்ச கேட்டிருப்பேன். உன் வாழ்க்கையை என் கையாலே நாசமாக்கிட்டேன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்மா. என்னால தானே உன் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. உன்னை நான் வாழ வச்சு பார்க்கணும். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். ஒத்துக்க, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க. உன் காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். அந்த பையனை கட்டிக்க. அம்மா பேச்ச கேளு. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கம்மா. சரி, உங்க இஷ்டமா. என்ன இந்த காலனியில இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து என் பேரனை குடும்பஸ்தனாக்கிட்டீங்க. உங்க எல்லாருக்கும் எங்க வீட்டுல விருந்து வைக்கலான்னு இருக்கேன். நீங்க சமையல் செய்யலையே? அப்ப கண்டிப்பா வரும். பாட்டியோட எந்த சம்சாரிக்கணும்? சோத்து விஷயம் தான். ஏங்க, இந்த நிச்சயதார்த்தத்தை பாக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ஞாபகம் வருதுல? ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் ஞாபகப்படுத்தாத, எனக்கு டென்ஷன் ஆகிடும். முந்தானே எடுத்து மேல போட சொல்றாரு. டேய், நீ எப்படா வந்த? நீ பேசும்போது வந்துட்டேன். அது எப்படா யாராவது ஏதாவது ஓபன் ஆனா கரெக்டா வந்துடுற? அதுக்கெல்லாம் 6th சென்ஸ் வேணுங்க. 6th சென்ஸா? அது உங்ககிட்ட நிறைய இருக்கா? ஏன் எல்லாருக்கும் டெலிவரி பண்ண? டேய், யார் இது? ஒய்ஃப். யார் ஒய்ஃப்? உங்க ஒய்ஃப் தான். பின்ன நீ பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்க. நம்ம எல்லாம் ஒரே கலன் இல்லையா? இல்லடா, இவள நீயே வெச்சுடா. இல்ல வெச்சுக்கடா. இல்ல, இவள ஒரு தார வாத்து கொடுத்துக்கடா. இல்ல வேணாங்க. இல்ல, உன் இம்சை என்னால தாங்க முடியலடா. சார், இங்க வந்து பாருங்க சார். இந்த பையன் எங்க வந்தாலும் இவள ஒட்டிக்கிறான் சார். முகூர்த்தே சாமி, பிரம்மணா மந்திரம் போதும். கேப் விட்டா லேட் ஆயிடும். நிச்சயதார்த்த பத்திரிகை படிங்க. பேஷா வாசிச்சுடுறேன். ஜானகி அம்மாள் மகள் திவ்யாவுக்கும் தெய்வசிகாமணி வசுந்தரா தேவி தம்பதிகளின் மகனுமாகிய ஜீவாவுக்கும் வரும் ஆவணி மாதம் 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் திருமணம் நடத்துவதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ரோஜனோ ரோஜமான சோபன சோபான கல்யாண மங்களானி பவந்தோ. ஸ்ரீதேவி வைபோகம் சீரோடு நடக்க பூத்தூவி எல்லோரும் புது வாழ்த்து படிக்க நீ சூடும் திலகத்தை மீனாட்சி காக்க எப்போதும் மாறாத அருள் வேண்டும் அம்மா. இவ்வளவு அற்புதமான ஒரு ஃபங்க்ஷன்ல ஆட்டம் பாட்டம் டான்ஸ் எல்லாம் இல்லனா ட்ரையா இருக்காது. வாங்க எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா ஒரு பாட்டு பாடுவோம். Come on, clap. Stop it. Stop it. சாங் தான்
உடனே மயங்கி போய் கோரஸ் பாடிறதா? ஆக்சுவலா நான் யார், எனக்கும் இந்த நிச்சயதார்த்தத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மாப்பிளைக்கு வேண்டியவனா இல்ல இந்த கல்யாண பொண்ணுக்கு நெருங்கின சொந்தமா இல்ல இந்த கல்யாண பொண்ணுடைய அம்மாவுக்கு தெரிஞ்சவனா? இதெல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? இருப்பா, யாரு யாருன்னு கேபி சுந்தராமா மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தா எப்படி? சொன்னா தானே தெரிஞ்சுக்க முடியும். சொல்லட்டுமா? சொல்லு. சொல்லட்டுமா? சொல்லுப்பா. சொல்லட்டுமா? சொல்றேன்னு சொல்லாமலே போறானப்பா. சொல்றேன். இந்த ஜானகி அம்மாக்கு நான் பையன் மாதிரி, இந்த திவ்யாக்கு நான் முறை பையன் மாதிரி. இந்த திவ்யாக்கும் எனக்கும் சொந்தங்கள்ல மீறின ஒரு பந்தம். அப்படிப்பட்ட எனக்கு தெரியாம எவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சலாம் பாத்தீங்களா மாமே? சாரி ஆண்டி. ஆண்டி, மிஸ்டர் ஜீவா, இவ்வளவு அழகான திவ்யாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. எப்படி இருக்கு நம்ம ஜோக்? ஐயோ, ஒன்னு சார்பில் ஆம்பளை நான் வந்துட்டேன். ஒன்னு சைடுல இன்விடேஷன் கார்டு கொடுக்கறது இருந்து பந்தியில இலை எடுக்கிற வரைக்கும், ஏன் உங்க 2 பேரையும் ஃபர்ஸ்ட் நைட் அனுப்புற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நானே கிட்ட இருந்து பாத்துக்கிறேன். இது என்னுடைய கடமை. ஓகே, தேங்க்யூ. போஃபர்ஸ் பீரங்கி மாதிரி பையன் நீ. ஐ லைக் யூ வெரி மச். ஐ டோன்ட் லைக் காம்ப்ளிமெண்ட்ஸ். சரியான நோஸ் கட்டியா அவன் கிடக்குறான். அதுக்கு இல்ல என்ன பொதுக்கு இல்ல. 1942 செகண்ட் வேர்ல்ட் வார்ல வாரெல்லாம் ரப்பர் ஆக்கிட்டாங்களா? பிச்சு புடுவ பிச்சு பாடுவா. ஹலோ, வந்த பையன் எல்லா வேலையும் அவனே செய்யணும்ட்டான். எனக்கு வேலை மிச்சம். இல்லன்னா எல்லா வேலையும் நீதான் செய்வியாடா? இல்லங்க, காலையில நம்ம எல்லாம் சேர்ந்தானே செய்யணும். இது என்னது? கையே. பொட்டி எதுல தேப்ப? கையில தான். படுவா, அது இருக்காது. ஓடி போயிரு. ஐயோ, நல்லா பாட்டு பாடி தம் கட்டி டயலாக் பேசுற மாதிரி பையன் ஒருத்தன் காலனிக்குள்ள வந்துட்டானே. நம்ம வீட்டை எந்த நேரம் சாத்திட்டா வச்சிருக்கணும் போல் இருக்கே. சாவித்திரி, இவளுக்கெல்லாம் எவன்டா சாவித்திரின்னு பேர் வச்சது? என்னம்மா அது? நாம இங்க இருக்கிறது அவளுக்கு எப்படி தெரியும்? அதாம்மா எனக்கும் புரியல. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நோ 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 டென்ஷன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். என்ன மம்மி, எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? ஏய் திவ்யா, ரொம்ப அழகா இருக்க. யூ லுக்கிங் குட். ஓ, கல்யாண கலை இல்ல? என்ன இப்படி அதிர்ச்சியா பாக்குறீங்க? ஓ, நீங்க இருக்கிறது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, பூனைக்கு இருட்டுல பால் எங்க இருக்குன்னு யாருமே சொல்ல வேண்டாம். சிவனுக்கு 3 கண்ணுனா எனக்கு கோடி கண்ணுமா. அதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. கொஞ்சம் லேட் ஆனாலும் கரெக்ட் டைமுக்கு கரெக்ட் பிளேஸ்க்கு வந்துட்ட இல்ல? நீ இங்க எதுக்கு வந்த? உங்களை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணத்தை நிறுத்தி கலாட்டா பண்ணலான்னு நான் இங்க வரல. நிச்சயம் பண்ண கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு நான் ஒன்னும் சாடிஸ் இல்ல. திவ்யா ஒரு பேங்க் மேனேஜரை கல்யாணம் பண்ணிக்க போறானா உங்க எல்லாத்த விட நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மேல தாளங்களோட ஏன் பொண்டாட்டிய இன்னொருத்தருக்கு பொண்டாட்டியா சேர்த்து வச்சுட்டு வாழ்த்துட்டு போலான்னு வந்தேன். அவ்வளவுதான். நான் வேற எதுவுமே பண்ண போறது இல்ல. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இந்த பொம்பளைகளுக்கு டைமிங் சென்ஸ் கொஞ்சம் கூட கிடையாது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஏய் பேக். திவ்யா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க கிளம்பி இருப்பாங்க, அதான் லேட் ஆயிருக்கும். இந்த காலனிலேயே மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பர்சன் நான் தான். எனக்கு தான் முதல் இன்விடேஷன் கொடுக்கணும்னு வந்துகிட்டு இருப்பாங்க. நான் இல்லன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் ஆக மாட்டாங்க. உன்னை பத்தி நீ ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்கற. ஏன் அப்படி பண்ற? இங்க பாரு, நீ இல்லன்னா அந்த இன்விடேஷனை கசக்கி உன் வீட்டு ஜன்னல்ல போட்டு போயிடுவாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இந்த காலனிலேயே அழகான யங் கப்பிள்ஸ் தலைவன் நான் தான். எனக்கு தான் முதல் இன்விடேஷன் கொடுக்கறதா ராத்திரியே அவங்க முடிவு பண்ணிட்டாங்கோ. யார் சொன்ன? அவர் என்ன சொல்லிக்கிறாரு? முதல் பத்திரிகையை வெளுக்கிறவனு கொடுத்தா தான் வாழ்க்கை பூரா வெளிச்சமா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. யார் சொன்னது? உன் சம்சாரம் தான். யோ மில்ட்ரி, இது நல்லா இல்ல. எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி எடுத்து சீர பினிஷ் பண்றான் இவன். ஏன் உன் பொண்டாட்டியை பத்தி இவன் பேசினா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாருடா, நீ வெள்ளையா இருப்பியோ சொல்லையா இருப்பியோ யாருக்கு எப்படியோ, என் காலுக்கு நீ செருப்பா தான் இருக்கணும். இந்த காலனியை விட்டு எப்ப ஷிஃப்ட் ஆக போற? இது எனக்கு சென்ட் பண்ணி காலனி. நான் ஷிஃப்ட் ஆக மாட்டேன். அப்ப என் பொண்டாட்டியோட நான் ஷிஃப்ட் ஆயிக்கிறேன்டா. கல்யாண குரூப் இஸ் கமிங். கம் ஆன் கம் ஆன், ஐ சே கம் ஆன். முதல் பத்திரிக்கை யாருக்கு கொடுக்க போறீங்க? ஐயோ, சீக்கிரம் டிசைட் பண்ணுங்க. சீன் இன்ட்ரஸ்டிங்கா இருக்காது. டேய் ராஸ்கல், போடா போடா. பாரதேஷ்,
முதல் பத்திரிக்கை எனக்கு தானமா? ஏய், அது என்ன திருப்பதி லெட்டா இந்த கஞ்சி கெஞ்சற? யாருக்கு முதல்லங்கிறது முக்கியம் இல்ல, இந்த காலனில எல்லாரும் எனக்கு முக்கியம் தான். இந்தாங்க. Mine. இது பாருங்க, முத பத்திரிக்கை வாங்க வேண்டிய முத ஆள், வேண்டப்பட்டவன், சொந்தக்காரன் எல்லாமே நான் தான். அதனால இந்த முத பத்திரிக்கை எனக்கு தான். வேண்டப்பட்டவனா அப்ப முத பத்திரிக்கை இவனுக்கு தான். இதுல விசேஷம் என்னன்னா, திவ்யாவோட முத பத்திரிக்கைய அவளோட முத புருஷனுக்கே கொடுக்கறதா. சின்ன வயசுல பொம்மை கல்யாணத்துல திவ்யாவோட புருஷன் நான் தான். முத புருஷன் இல்லையா? பொம்மை கல்யாண புருஷன். கதையில நாட்டுங்கிறாங்களே, இதான் போட்டு புடுங்குறான் பாரு. அப்பாடா, பேட்டில் ஃபீல்ட்ல காலுக்கு அடியில வெடிகுண்டு வெடிச்ச மாதிரி திக்குன்னு ஆயிப்போச்சு. ஏதோ மிலிட்டரி மேனா இருக்கிறதுனால நான் தாங்கிக்கிட்டேன். இல்லன்னா தூங்கி இருப்பியாக்கும். சரி சரி வாங்க. வரும், வாங்க போலாம். திவ்யா கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரியே இருக்குல்ல? அங்கன தானே இருக்கு. சீக்கிரம் போடுங்க. எந்த சாவித்ரி, எப்பவும் உன் கூடவே இருக்கிற புருஷன் இன்னும் காணோம்? எவ்வளவு போய்? என்னமோ காலையில இருந்து காணோம். தொலையட்டும். டுடே ஐ அம் வெரி ஹாப்பி. நல்ல பொண்டாட்டி. இருக்கட்டும். சாரி. என்ன சாரி சாரி? ஏண்டி மேல இருக்கிற முந்தாடி கீழே விழுகிற அளவுக்கு அப்படி என்ன உனக்கு சிரிப்பு வேண்டி இருக்கு? ஏன் கத்துறீங்க? இங்க எல்லாரும் பொம்பளைங்க தானே இருக்காங்க, ஆம்பளைங்களா இருக்காங்க? ஆமாமா, எங்க நான் இங்க இருப்பேன்னு இவருக்கு சந்தேகம். டேய், இங்க கடை வந்த லட்டு பூந்தி எல்லாம் பாக்கெட்ல போட்டதா கேள்விப்பட்டேன். அப்படியே பின் பண்ண அப்படி வந்தேன். பின் பண்றதுக்கு தான் நான் இருக்கேன். நீ என்ன பெரிய பின் பண்ண போறியா? நானும் போடுவேன். போடா. டேய், அவ பின்னால ரயில் விளையாட்டு விளையாடுற.